ஹாய் மக்களே, நான் தான் உங்களோட ஜாக்கி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரிக்கே நம்ம பர்ச்சேசிங் பண்ண வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். அந்த வீடியோல எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன காரணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணோன்றதை நான் முழுசா சொல்லவே கிடையாது. ஒரு ட்ரிப்பு போறோன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். எங்க போறோம் என்னன்றதை சொல்லவே இல்லை. அதை இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணேன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். நம்ம அந்த பர்ச்சேசிங் எதுக்கு பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க என்ன ட்ரிப் போக போறோம்னு பாத்தீங்கன்னா, கார்டிலா க்ரூஸ் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்கு. சென்னை டு சென்னை அந்த பேக்கேஜ் நம்ம புக் பண்ணிருக்கோம். அந்த ஷிப் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரீமியம் க்ரூஸ் லிஸ்ட்ல இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரூஸ் கப்பல். அது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த டைட்டானிக் ஃபீல்லாம் அந்த இதுல வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த கப்பல் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த கப்பலுக்கு தான் நம்ம பாத்தீங்கன்னா ட்ரிப் போக போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோவா போறதா பிளான் இருந்துச்சு. அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி தான் இப்ப கார்டிலா க்ரூஸ் அப்படின்ற ஒரு ஷிப்புக்கு நம்ம வந்து ட்ரிப் போக போறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி வாக்குல செக்இன் பண்ணுவாங்க. செக்இன் பண்ணிட்டு போட்டுக்குள்ள போயிரும். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா போட்டு கிளம்பி நேரா போய் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு நடு கடல்ல நின்றோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாமே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் 2வது நாள் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஷிப் அங்கேயே தான் இருக்கும். அங்க சுத்தி பாக்குற இடங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்றேன். 3rd டே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது ரிட்டர்ன் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க.